கற்கையினாலே கல்வி இல்லாமல் முள்ளில்லா கடிகாரம் போன்றது. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர், காற்று, உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் சரியது தவறது என்பதை புரிந்து நடந்து கொள்வதற்கும் கல்வி மிக அவசியம். கல்வி கற்காமல் இருப்பவர்கள் பிறக்காமலே இருக்கலாம் என்கிறார். கல்வி மேல் இருந்த பட்டுதான் சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானிகளையும் ஐயா அப்துல் கலாம் போன்ற அறிவாளிகளையும் உருவாக்கியுள்ளது. படிப்பு என்பது பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண்கள் மட்டும் பெறுவதில்லை, நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கானது. ஆகவே நாம் எல்லாரும் கல்வியின் சிறப்பை உணர்ந்து நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டே இருப்போம் என்பதை என் கற்றல் கல்வி மையத்தின் தோழமைகள் நாடக வடிவத்தில் பறைசாற்ற இருக்கிறார்கள். வாருங்கள், கண்டுகளிப்போம். நன்றி சாட்சியம் ராமசார் அவர்களே. தமிழுக்கு முதல் வணக்கம், சபைக்கு அடுத்த வணக்கம், சான்றோருக்கு தமிழ் வணக்கம். துபாயில் கற்றல் கல்வி மையம் நடத்தும் ஆண்டு விழாவிற்கு வர வேண்டும் என அழைப்பு வந்தது. என்ன, என்னை மட்டும் அழைத்தார்கள், நான் மட்டும் வந்துள்ளேன். அதான் நம்ம பாரதியார் வந்திருக்கிறார் போல் தெரிகிறது. அச்சமில்லை, அச்சமில்லை. வணக்கம். வணக்கம் பாரதியாரே, விழாவுக்கு வந்துள்ளீர்களா? ஆமா, எனக்கும் அழைப்பு விடுத்தார்கள், ஆகவே வந்தேன். நான் ஆத்திச்சூடியன் சொன்ன நெல்லிடத்திலே என்ற வரியில் என்று பதிவுகள் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என் நெல்லிக்கனையை போல் தமிழ் வாழ்வாங்க வாழ வாழ்கிறேன். அவையாரே, நான் சொன்ன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றபடி அயல் நாட்டிற்கு வந்து தமிழ் பதிப்பவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். கல்வி என்னும் கற்கண்டு உங்கள் அனைவரும் வாழ்வையும் கற்பக விருட்சம் போல் வளர செய்யும். அனைவரும் மென்மேலும் நல வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன். அவையாரே, என்ன நம்பியிலிருந்து மட்டுமா வந்துள்ளோம், யார் யாரும் வரவில்லையா? தெரியவில்லையே. அதோ கரியக்கண் போட்டிருக்கிறதே. ஐயா வருக வருக. அவையாரே வணக்கம். வணக்கம் கலையன் பூங்குன்றனாரே. பாரதியாரே வணக்கம். வணக்கம் கலையன் பூங்குன்றனாரே. கற்றல் ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விழாவுக்கு எனக்கு முகாமெல்லாம் அழைப்பு இருக்காங்க, ஆகவே வந்து யாரும் முறை யாரும் கேளு எல்லோரும் கூட வந்தது. தமிழ் மக்களே, இந்த கடந்து வந்து தமிழர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தெரியவில்லையே, நான் வழி கத்தப்பு மேல் பார்த்தேன். எங்கே வேகமாக சொல்லிக் கொண்டார். அதோ நிறுவன கத்துக்கொண்டு போல் தெரிகிறதே. பாரதியார் கனி பூங்குன்றார் பூவலில் சந்திப்படி மிக்க மகிழ்ச்சி. ஊரெல்லாம் கற்றல் விழா பற்றி பெரும் செய்தி. கற்றல் விழாவுக்கு வருவது கண்ணல்லவா கல்வி மருத்துவம் காலத்தில் முதல் தோன்றி மூத்த தமிழை பாடுபட்டு வளர்க்கும் கற்றல் நீண்டு பெருமை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆகவே வந்தேன். ஆஹா, அவை நிறைந்திருப்பது மகிழ்ச்சி. கற்க கசட
புரட்சியாளரான காமராஜரும் கவிதாக கூறினார். அதோ பாருங்க நம் காமராஜரும் கல்வியை மனிதனை உருவாக்கும் மாபெரும் கருவி. துபாய் நாட்டில் தமிழ் கல்வி நல்ல கல்வி. அனைவருக்கும் கல்வி உழைப்பிற்கான வாய்ப்பு தந்தாலே போதும். ஆகவே அனைவரும் கல்வியை நன்றாக கற்றுக்கொண்டு உழைப்பின் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்துகிறேன். முனைவர் ஸ்ரீ ரோஹிணி அவர்கள் நீங்களும் எங்களோட நேரில் வரலாம். கல்வி கொடுப்பது சாதாரண இல்லை. அதுவும் இத்தனை நகரங்களை பார்ப்பது மனசு நிறைந்தது. அதோ பாருங்கள் நம்ம வள்ளியப்பன் உலக நாடு சிதம்பரம் பிள்ளையும் வருகிறார். நெருங்கிய நண்பர்கள். தமிழர்களுக்காக கப்பல் வாங்கிய என்னை கடல் தாண்டி இன்று கற்றலாண்டு விழாவிற்கு அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நாட்டுக்காக வாழ்வது ஒரு சேவை. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, கடலமற்ற தியாகம், அயரா உழைப்பு, காரிய உறுதி ஆகியவற்றையும் கற்றல் குணமும் செயலாற்று கலையாக விளங்குகிறது. உங்கள் அனைவரையும் சந்தித்தது மகிழ்ச்சி. மனம் நெகிழ்வான தருணம். எங்களை போல் என்றும் ஒற்றுமையுடன் தமிழ் மொழியை பேணி காப்போம். கைதட்டலாமே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.